இங்கே பார்த்தீங்கன்னா உழவர் திருநாள். ஸோ வந்து எல்லோரும் கறி சோறு எல்லாரும் வீட்லையும் செய்வாங்க. பொங்கல் முடிஞ்சு மாட்டு பொங்கல் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உழவர் திருநாள். ஸோ அதனால் நானுமே எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் எடுக்க போகிறோம். நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து செய்ய போகிறோம். வாங்கப்பா. மட்டன் எடுத்தாச்சு. அடுத்து மட்டனுக்கு தேவையான தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. மசாலா பேக்கெட்டு அதுவுமே நம்ம கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம குக் பண்ணுறதுனால இன்றைக்கி சிக்கன்னு சொல்லி பிளான் பண்ணி போனது நல்ல வேலை மட்டனே கிடச்சிச்சு. ஸோ மட்டன் வாங்கி என்ஜாய் பண்ண போகிறோம். கரும்பு கட் பண்ணுவோம். சரியா? ஊதியத்தெல்லாம் போய் வெளில அடிக்கிறதுனால கேரட் அடிக்குது. அருவா எங்கள் வீட்டில் கிடையாது. அதான் கரும்பு கத்திலே பண்ணுறோம். என்ன பண்ணியா அப்படியா? சரியா? இந்த குட்டிமா நீயே சாப்பிடுமா. சரியா? கொடு. கரும்பு சாப்பிட்றாங்க ஃபேமிலியோட பசங்க. சாப்பிட மாட்டியா? உழவர் திருநாள் அன்றைக்கி கூட லீவ் இல்லை. அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு டீ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, எடுத்து டீ கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன் நான். ஸோ எங்கள் கடை வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கும் லீவ் இல்லை, மாட்டு பொங்கலுக்கும் லீவ் இல்லை, இதுக்கும் லீவ் இல்லை. அப்படியே கண்டினியூவாக தான் போயிட்டுருக்கு. வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டாச்சு. டீ போட்டு கம்பெனிக்கு கொடுத்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தண்ணி கேன் இருக்குது, தண்ணி கேன் எடுக்க போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி உழவர் திருநாள் கூட ரெஸ்ட்டுன்றது எங்கள் கம்பெனிக்கு கிடையாது. ஸோ இப்படி தான் லைஃப் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. கடை வச்சுருக்கவங்களாம் உண்மையிலே சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, லீவுன்றது 99% கிடையாதுன்றது தான் நான் சொல்ல வரேன் நான். அதுவும் குறிப்பாக மளிகை கடை வச்சுருக்கவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது.